அவங்க அவங்க தோலடி சென்றா டேய் மைக்க போடுங்க டேய் பா சென்றா ஒண்ணு இல்ல. ஒருத்தங்க ஃபிக்ஸ் வந்தோ அடிபட்டோ ஒருத்தங்க துடிச்சிட்டு இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறது, அட்லீஸ்ட் அவங்கள போய் தூக்க கூட வேணாமா, ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்குறதுல என்னங்க இருக்கு? அவங்க காலையில எட்டி உதைச்சு அவங்கள கீழே தள்ளிட்டு நடிக்கிறாங்க. அவளை பிடிச்சி நீ அப்படி தள்ளுவ, அவங்க போய் கீழே விழுவாங்க, அவங்களோட அப்படியே அவங்களோட கால் வந்து அந்த டோர்ல வந்து மாட்டுது, அது கொஞ்சம் கூட பொடுப்படுத்தாம நீங்க இப்படி மூடுறீங்க. அவங்க அழுகுறாங்க, அவங்களால முடியல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் வருது, எப்படிமா அவங்களால வந்து அப்படி சொல்ல முடியுது நடிக்கிறாங்கன்னு சொல்லி. நான் லைவ்ல 1 hour பார்த்து நின்னேன். சாண்ட்ராவை கீழே தள்ளினதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன சண்டை எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்க. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் அண்ட் பாரு குறைஞ்சபட்சம் மனுஷங்களா இருந்திருந்தாங்கன்னா ஐயோ அந்த அம்மாக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா 1 hour நான் அந்த ஷோவை பார்த்தேன். 1 hour உட்காந்து எங்கேயாச்சும் அந்த வருத்தம் தெரியுதான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி பார்த்துன்னு இருக்கேன். 1% அவங்க அதை நினைச்சு வருத்தப்படல. இப்படி ஆயிடுச்சே, இதுக்கு வந்து நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம், நம்மளை எப்படி காப்பாத்திக்கலாம்னு சொல்லி நேத்து அவங்க பண்ணாங்க. அதனால நாம வந்து நம்ம கேமை இது பண்றதுக்காக நம்ம வந்து புஷ் பண்ணோம். அதனால சாண்ட்ராக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க பக்கத்துல இருந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க. யாருக்காக இது ஜஸ்டிஃபை பண்றாங்க? யாரை புரி வைக்கிறதுக்காக பண்றாங்க? இந்த ஜஸ்டிஃபிகேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்றது இல்ல. சாண்ட்ரா விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டனால அவங்க வந்து பண்ணல. இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா